அம்பிகையினுடைய கடைக்கண் பார்வை சகல லோகங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய சகல சௌபாக்கியம் எல்லாம் தரக்கூடியவள். அம்பிகையினுடைய கடைக்கண் பார்வை சகல சௌபாக்கியம் எல்லாம் தரக்கூடியவள். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியாத மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லாத இனம் தரும், நல்லனை எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என்று அபிராமி பட்டர் பாடுகின்றார். அபிராமியின் இந்த கடைக்கண் பார்வை அன்பர்களுக்கு இம்மை மறுமை இன்பங்கள் எல்லாவற்றையும் கொடுக்க வல்லது. இம்மை மறுமை வீடு என்று முதலிய பயன் பெறக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இருக்குது. மண்ணளிக்கும் செல்வம் விண்ணளிக்கும் செல்வம் அழியா முக்தி எல்லாம் கொடுக்கும் என்று சொல்கின்றார் அபிராமி பட்டர். இகலோக வாழ்வும் பரலோக வாழ்வும் பெறக்கூடியவர் என்று சொல்லும். யாரு? அம்பிகையினுடைய கடைக்கண் பெற்றவர்கள். அழியா அரசும் செல்வமும் தவநெறியும் சிவலோகமெல்லாம் சித்திக்குமே அபிராமி அம்பிகையுடைய கடைக்கண் பார்வை பெற்றாளே. அன்னை அபிராமியானவள் சாம்ராஜ்ய லட்சியத்தை தருவாள், சாம்ராஜ்ய யோகத்தை தருவாள், சாம்ராஜ்ய ராஜ்யத்தை தருகின்றாள். வையகம் துரகம் மதகரி மாமகுடம் இவையெல்லாம் தரக்கூடிய தனம் கல்வி தளர்வு அறியாத மனம் தெய்வ வடிவு வஞ்சகம் இல்லாத இந்த இன்பம் நன் மனைவி மக்கள் செல்வம் நல்லன எல்லாம் தரக்கூடியவள் அம்பிகையினுடைய இந்த கடைக்கண் பார்வையே. இந்திர பதவியெல்லாம் கிடைக்கும், பொன் சகல நலன்கள் எல்லாம் கிடைக்கின்றது, சகல சௌபாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கிறது, ஞானசக்தி அடைகின்றது, யோகம் தருகின்றது அம்பிகையினுடைய அந்த கடைக்கண் பார்வை. அருள் தரும் அம்பிகையாக பில்லூர் ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரியினுடைய அருள் ஆசியோடு அம்பிகையினுடைய கடைக்கண் பார்வை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். கருணை கடலாக இருக்கின்ற அம்பிகையினுடைய கடைக்கண் பார்வை. தான் நினைக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி பெறணும், தான் யோக சக்தியை அடையணும், ஞான சக்தியை அடையணும், தன்னுடைய யோகங்கள் வர வேண்டும்னா அன்னையினுடைய கடைக்கண் பார்வை என்பது அவசியம். அம்பிகையினுடைய கடைக்கண் பார்வை பெற்றாலே பூரணமான சகல நலன்களும் சகல சித்திகள்லாம் அடையலாம். சிவபெருமானுடைய தவத்தை கலைத்த மன்மதன் அம்பிகையினுடைய இந்த கடைக்கண் பார்வையை பெற்றதனாலே பூரணமான இந்த சூக்கும உடலை பெறுகின்றார். அம்பிகையினுடைய கடைக்கண்ணிலே இந்த பார்வை பெற்றாலே பூரணமான பல யோக சித்திகள் எல்லாம் பெறலாம் என்று சொல்கின்றோம். அம்பிகையினுடைய கண்களிலே 3 ரேகைகள் ஓடுகின்றது. 3 ரேகைகள் என்னன்னாக்கா சோனபத்ரா கங்கை யமுனை என்று சொல்லக்கூடிய நதிகளாக சொல்கின்றார். இந்த சோனபத்ரா என்ற நதிகள் கங்கை யமுனை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசைகளில் ஓடக்கூடியது. இவையெல்லாம் 3 நதிகளும் ஒன்றாக அன்னையினுடைய கண்களிலே சங்கமிக்கின்றது என்று சொல்கின்றார்கள். அப்படி அந்த நதிகளுடைய ரூபங்கள் பார்க்கும் பொழுது கங்கை என்று ஸ்பட்டிக சுரூபமாக இருக்கக்கூடிய வெண்மை ரூபமாக இருக்கக்கூடியவர், யமுனா என்பது கருப்பு ரூபம், சோனா என்பது சிவப்பு ரூபமாக இருக்கக்கூடியவர். இவர்கள் எல்லாம் ஒவ்வொரு இந்த திசைகளில் ஒன்று அன்னையினுடைய கண்களிலே ஒரே நேரத்தில் சங்கமிக்கின்றார்கள். அன்னையினுடைய கண்கள் என்பது இமை மூடாமல் இருக்கின்றது. அப்படி இமைக்காமல் இருக்கின்றால் அம்பிகை. ஏன் இமைக்காமல் இருக்கின்றால் என்றால் தன்னுடைய குழந்தைகளை தன்னுடைய பக்தர்கள் எல்லாம் காக்க வேண்டும் என்பதற்காக இமைக்காமல் இருக்கின்றால் சொல்கின்றோம். அப்போ கண்களை திறந்தாலே இந்த லோகம் எல்லாம் தெரிகின்றது, கண்களை மூடினால் இந்த 7 லோகங்களும் இருண்டு விடுகின்றது என்று சொல்கின்றார்கள். அப்போ மீன் தன்னுடைய குஞ்சுகளை காப்பாற்றுவதற்காக இந்த இமைக்காமல் இருக்கும் நீர்ன்னு சொல்லுவாங்க. அப்போ இமைக்காமல் இருக்கும் பொழுது தன்னுடைய குஞ்சுகளை காப்பதற்காக அதுபோல அம்பிகை காத்து நிற்கின்றாள் என்பதற்காக அம்பிகையை மீனாட்சி என்ற நாமம் கொண்டு அழைக்கின்றோம். அருள் தரும் ஞானமாக இருக்கக்கூடிய இந்த கங்கை யமுனை சங்கமத்தை இந்த பிரயாகையில காணலாம் என்று சொல்கின்றோம். அம்பிகையில சொல்லக்கூடிய இந்த 3 ரேகைகளும் தமோகுணம் சத்வகுணம் ரஜோகுணம் சொல்றோம். அந்த வெண்மை நிறமாக இருக்கக்கூடியது சத்வகுணம், சிவப்பு என்பது ரஜோகுணம், கருப்பு என்பது தபோகுணம். தபோகுணத்தை முழுமையாக அழிக்கக்கூடியவள் அம்பிகைன்னு சொல்றாங்க.